ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிறிஸ்பி சில்லி பிரெட் பக்கோடா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டோட எட்ஜஸை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை ஓரமாக நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா ப்ரெட்டையும் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த பவுலில் இருக்க ப்ரெட்டை கொஞ்சம் நம்ம வாட்டர் அப்ளை பண்ணணும் அது மேலே. அப்போ தான் நம்மளுக்கு இந்த பக்கோடா கொஞ்சம் பொறன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் பொறன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னொரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஆஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் இல்லாதவங்க பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பீஸா சாஸுன்னு கேட்டால் கடையில் கிடைக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பிசைறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம வச்சுக்கலாம் சைடில். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரவுண்டாக நம்ம கையில் பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம பாலை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். பொறுமையாக போடுங்க. ஆயிலில் போடும்போது கையில் சுட்டுரும். இல்லாட்டி நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த பாலை ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெருப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். உள்ளார இருக்கிறது எல்லாமே வேகும். ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும் போது பார்த்து போடுங்க. ஏன்னா அந்த பால் உடஞ்சி போயிடும். இல்லாட்டி அந்த ஆனியன் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சாப்பிட்லாம். இப்போது இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.